அவ்வளோதானே எஸ்ஐபி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணுமா, இதுக்கு மேலே எஸ்ஐபி போடக்கூடாதா? ICICI Prudential CIO S. Naren has issued a warning so blunt it's almost unheard of in the investment world. Bad return in SIPs is also very, very high at this point of time. Small cap and mid cap is something which is absolutely absurd on the market cap side. Are your small and mid cap investments safe? ஆனால் எஸ்ஐபி நம்ம இனிமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சதை வெயிட் பண்ணலாமா, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்து. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்னன்னா, Is this a time to take out money from small and mid cap? We think it is a clear time to take out lock, stock and barrel from small and mid cap. உங்களோட எஸ்ஐபி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க நிறைய ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க, இப்போ எஸ்ஐபி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்ட்ல ஒரு பரபரப்பு கொண்டு வந்துருச்சு. என்னன்னா, அவ்வளோதானே எஸ்ஐபி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணுமா, இதுக்கு மேலே எஸ்ஐபி போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷனும் நிறைய இதுவும். இன்னொரு தரப்பு இல்லை எஸ்ஐபி இவ்வளோ தூரம் போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ண போறீங்களா, அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். என்னன்னா, எஸ்ஐபி நம்ம இனிமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சதை வெயிட் பண்ணலாமா, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா, 5 வருஷத்துல பண்ண ப்ராஃபிட்டை என்ன பண்ணிக்கோங்க, தக்க வச்சுக்கிறதுக்காக இப்பயே க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, அவரோட ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் பேசிட்ட பிறகு அதை கொஞ்சம் வந்து அவுட் பிரேக் ஆனதுனால நிறைய கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவர் உண்மையாலே என்ன பேசினாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால அவர் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது 5 வருஷம் ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்னு வச்சுக்கலாம். இன்னொரு தரப்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாமான்னு பார்க்க முன்னாடி என்ன பார்க்கணும்னா, முன்னாடி இந்த மாதிரி எங்கெங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, மார்க்கெட்ல இந்த மாதிரி கீழே விழுந்தது, ஒரு ஆக்ஷன் வந்தது, எங்கெங்க இந்த மாதிரி வந்திருக்கு, அதனால மார்க்கெட் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் டேட்டாவை பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும், நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா. அதனால நம்ம வந்து வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லாம டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, சார்ட்டை வச்சு பார்த்தா நமக்கு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால சார்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். முன்னாடி நடந்த கரெக்ஷன் ஆகட்டும், கிராஷ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசிஷன் நீங்களே என்ன பண்ணலாம், தாராளமாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மேஜர் கிராஷ் அப்படின்னு பார்க்கும்போது 2008 வந்த கிராஷ். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பபுளாக வந்தபோது 2008 மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. எவ்வளோனா கிட்டத்தட்ட 63% கிட்டே விழுந்திருக்கு. நான் இந்த டாப்லேருந்து சொல்கிறேன். சில பேர் வந்து நடுவுலேருந்து அந்த இடத்துல எஸ்ஐபி போட்டிருந்தாங்க, நடுவுலேருந்து போட்டிருந்துருக்கலாம். சில பேர் டாப்லேருந்து போட்டிருந்தலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு 60% லாஸில் இருந்திருப்பாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உடனே மேலேயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே க்ளோஸ் பண்ணவங்க ஏற்கனவே வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் லாஸில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி கீழே க்ளோஸ் பண்ணவங்களுக்கு தான் மேஜர் லாஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, நல்லா மேலே போயிடுச்சு. வந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் அதை உடச்சி மார்க்கெட் புது ஆல் டைம் ஹை கொடுத்து இப்போ மார்க்கெட் எங்கே இருந்திருக்கும் தெரியும். அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதை விட நான் எஸ்ஐபியே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம போட்ட காசும் லாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வரும்போது நம்மளே கொஸ்டின் பண்ணியிருப்போம், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாமே. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இப்போ இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா லாஸ்ன்னு பார்க்கும்போது க்ரீனாக இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். ரெட் கலரில் மாறுதா அக்கௌண்ட் அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்னா, ருப்பீஸ் காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வைக்கிறது நல்லது. இதை தான் நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொல்கிற ஒரு விஷயம், எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் கீழே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வச்சுட்டேன். இப்போ நான் சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இந்த சார்ட் எடுத்துக்கலாம், எப்படி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம காமிக்கிறேன். இப்போ இந்த சார்ட்டில் வந்துட்டு நம்ம நிஃப்டி அந்த டைமில் பார்க்கும்போது 6100 கிட்ட இருந்துச்சு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன். இந்த டாப்பில் இருந்தது பார்த்தீங்கன்னா 6200 கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்ம நிஃப்டி எடுத்திருக்கோம். நிஃப்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6200 இருக்குது. அதில் எவ்வளோ ஸ்டாக் நம்பனா ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம். நம்ம 6000 என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டாக் நிஃப்டின்றது இண்டெக்ஸு, அதை நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மாதிரி இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம், ஓகே வாங்கி வச்சாச்சு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. மிட் ஆஃப் தி இயரில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 4300. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல போயிட்டு 4300ல் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஓகேவா? ஏன் நான் வந்து 6 மாதம் கழிச்சு வாங்கினேன்னா, இப்போது
ரூ. 6,000ன்றது அடுத்த மாசம் ரூ. 5,000 ஆயிருக்கு. ஆனா ரூ. 5,000ன்றது நம்ம மாசம் மாசம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றது சில பேர்னால முடியாது. சில பேருக்கு வந்து ரூ. 1,000 தான் சேமிக்க முடியும். அதனால ரூ. 1,000 சேமிக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரூ. 1,000 6 மாசம் சேர்த்து அதுல என்ன பண்ணிக்கலாம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி கணக்குல நான் சொல்றேன். இப்ப ரூ. 4,300க்கு என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன இருக்குன்னா, கடைசியில பாட்டம்ல வந்திருக்கு. அது டிசம்பர் கிட்ட எங்க வந்திருக்குன்னா, இந்த ரேஞ்ச் டிசம்பர் கிட்ட வந்து 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ரூ. 2,500 வந்திருக்கு. இப்போ ரூ. 2,500 போயிட்டு, அதே மாரி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் எல்லாத்துலயும் ஒரு ஸ்டாக் தான் வாங்குனேன். நம்ம காசு இருந்தா 10 வாங்கலாம், 100 வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சில டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் ஒரு அதே ஸ்டாக் தான் ஒரு குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது வந்து 13,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷேர்ஸ் வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3 ஷேர் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஆவரேஜ் பிரைஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 4,333 குடுத்துருக்கான். இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஒண்ணு வாங்கணும், கீழ ஒண்ணு வாங்கணும், அதுக்கு கீழ கடைசியில லோல ஒண்ணு வாங்கணும். இது எல்லாமே வந்து இது பண்ணி, எல்லாத்தையும் இங்க வாங்குனது, நடுவுல வாங்குனது எல்லாத்தையும் இது பண்ணி ஆவரேஜா என்ன பிரைஸ் வருதுன்னு பார்க்கும்போது ரூ. 4,330. அப்போ இது எல்லாமே வாங்குனது நீங்க ரூ. 6,000க்கு ஒண்ணு வாங்கியிருப்பீங்க. ஆனா ஆவரேஜ் எங்க ஆயிருக்குன்னா ரூ. 4,300 ஆயிருக்கு. அப்போ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கருந்து இந்த ப்ரீவியஸ் லோ இருந்துச்சுல்ல, அதுக்கு மேல போயிருந்தாலே உங்களுக்கு 4,300க்கு மேல போயிருந்தாலே உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. இங்கருந்து நம்ம கணக்கு போடும்போது, அந்த 4,300லேருந்து நம்ம கணக்கு போடும்போது, அந்த டாப்ல நீங்க க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்ட் புடிச்சிருப்பீங்க? 46% கிட்டத்தட்ட 50% நம்ம புடிச்சிருப்போம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். ஏன்னா, இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து 6,200ல இருந்துச்சு. அதனால நம்ம 1 ஸ்டாக் வாங்குனோம். இங்க 4,300ல இருந்துச்சு, 1 ஸ்டாக் வாங்குனோம். இப்ப நம்மகிட்ட ரூ. 6,000 இருக்கிறதுனால, இந்த ரூ. 2,500ல நம்ம என்ன பண்ணலாம்? 3 ஸ்டாக் கூட வாங்கலாம். அப்ப இந்த இடத்துல 3 ஸ்டாக் வாங்குனீங்கன்னா, உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க. 3,600. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 3,600க்கு மேல போயிருந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அப்ப நீங்க எவ்வளோ புடிச்சிருப்பீங்க? 70% புடிச்சிருப்பீங்க. புரியுதா? என்னன்னா, முன்னாடி லாஸ் காமிச்சது. ஆனா, அந்த லாஸ நம்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த மாரி கீழ வாங்குனதுனால என்ன பண்ணியிருக்கோம், ஆவரேஜிங் பண்ணி ப்ராஃபிட்டும் அதிகமாக்கியிருக்கோம். இது ஒண்ணு. இப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா, இத மேலயே க்ளோஸ் பண்ணியிருந்தா, கீழ நெறைய பல்க்கா வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ எஸ்ஐபி போடுறதுக்கான ரீசன் மக்கள் மெயினா எதுக்கு எஸ்ஐபி போடுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியல எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியலன்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல எஸ்ஐபில ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபண்ட்லயோ என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு நாலேட்ஜ் இல்லன்றதுக்காக தான் பண்றாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஆள் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல இது பண்ணுங்க. அவர் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஓகே. அவரு க்ளோஸ் பண்ணிட்டு கீழ வந்து எப்ப பை பண்றாருன்னு தெரியுமா? அப்ப என்ன ஆவாதுன்னா, நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம முக்காவாசி நம்ம எஸ்ஐபி போடுறதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியலன்றதுக்காக தான் போடுறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட இது அனலைசிஸ் நீங்க நார்மலா அனலைசிஸ்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. மார்க்கெட் பார்க்குறீங்க, நல்ல ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு, நல்ல ஒரு குரோத் ஃபேஸ்ல இருக்குன்னா, நீங்க பயப்படவே வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ லோ வருதோ, நீங்க அவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லாம நீங்க 2020ல கூட பாருங்க. இதே சார்ட் தான். 2020ல நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கிராஷ் வந்துச்சு. ஆனா, இந்த டாப்ல இருந்து பார்க்கும்போது, மார்க்கெட் என்னாச்சு? டாப்ல இருந்து பார்க்கும்போது அப்படியே நல்ல ஒரு கிராஷ் வந்துச்சு. ஆனா, அங்கேயே ஸ்டே ஆச்சா? 40% கிட்ட 38% கிட்ட கீழ வந்ததுக்கு அங்கேயே ஸ்டே ஆச்சா? கிடையாது. மார்க்கெட் அங்கருந்து என்ன ஆச்சுன்னா, நல்ல ஒரு பூம் அடிச்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, மேல க்ளோஸ் பண்ணவங்களும் சரி, ஏதோ வருத்தத்துல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, கீழ வந்தம்போது பை பண்ணாதவங்களும் சரி, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதவங்களும் சரி, பயங்கர வருத்தத்துல இருந்திருப்பாங்க. அதே சினாரியோ தான் இங்கேயும் இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, முன்னாடி நடந்தது தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் கீழ வந்திருக்குன்னா, எஸ் கரெக்ட். கீழ வந்திருக்கு. கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த இடத்துல நம்மளும் இன்வெஸ்ட் பண்ண பயப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபில எத்தன பேர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. 60% கிட்ட மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்காங்க, எஸ்ஐபில மக்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 60% மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கு. அந்த பயத்த வந்து போக்குறதுக்கு யாரும் இல்ல. என்னன்னா, மார்க்கெட் இந்த மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. நல்லா ஃபாலோ பண்றீங்கன்னா நல்லா தெரியும். என்னன்னா, இந்தியா வந்து நல்ல குரோத் ஃபேஸ்ல தான் இருக்கு. கரெக்ஷன்றது ஹெல்த்தி. மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா வந்து தான் ஆகணும். ஏன்னா, கரெக்ஷன் வந்தா தான் நம்ம இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். எஸ்ஐபின்றது கரெக்ஷன் வந்தா தான் காம்பவுண்டிங் சொல்லுவாங்கல்ல. எஸ்ஐபில காம்பவுண்டிங் எங்க வரும்னா, கண்டிப்பா கரெக்ஷன் வரும்போது தான் காம்பவுண்டிங் நல்லா வரும். அதனால எஸ்ஐபி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி கரெக்ஷன் வரணும். கரெக்ஷன் வந்தா தான் மார்க்கெட்டும் ஹெல்த்தியா இருக்கும். அவரும் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 5 வருஷத்துக்கான சொல்றாரு. 2020ல தான் நெறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அதுவும் அவர் சொன்னது 2023ல தான் சொன்னார்.
2023க்கு அப்புறமா தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகி கீழயும் வர ஆரம்பிச்சு. ஆனா ஒரு 10 வருஷமா போட்டிருக்கோம். அவங்கலாம் இதில பயப்படணுமா அவசியம் கிடையாது. 2020லேருந்து போட்டிருக்கவங்கலாம் கண்டிப்பா ஏன்னா 2020 பாட்டம்ல போட்டிருக்கீங்க. இல்ல நீங்க 12,000ல ஹைல போட்டிருந்தாலே, இப்ப மார்க்கெட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா 22,000 கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்ஸ் மேல தான் இருக்கு தவிர, நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்னா, ப்ளஸ்ல தான் இருக்கும். என்னன்னா, இந்த 2023க்கு மேல போட்டவங்க தான் இது பண்ணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, நெறைய சொன்ன மாரி மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ லோல வருதோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எப்போதுமே அட்வைசபிள். ஏன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண வேணாம், மிஸ் பண்ண வேணாம். ஆனா சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இண்டெக்ஸ்ல பண்றதுங்க கரெக்ட் தான். இண்டெக்ஸ்ல மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஸ்டாக்ல போடலாம் இந்த மாரி டைம்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆமா கரெக்ட் தான். ஆனா கரெக்ட்டான ஸ்டாக் நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியும். கரெக்ட்டான செக்டார் சூஸ் பண்ண தெரியும். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்டார் நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ருப்பீஸோட டிப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாரி ஐடி செக்டார்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஐடி செக்டார்னோனே ஐடி இண்டெக்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கிடையாது. அதில போய் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐடி செக்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது, இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே சேர்ந்து தான் வரும். அதனால அதில எதுல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கா இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி, அதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா கூட, இந்த மாரி டைம்லயும் நீங்க நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா, அனலைஸ் பண்ணி தாராளமா என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இந்த ஸ்டாக் உண்மையாலே அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா தெரிஞ்சு போறது எப்போதுமே பெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல உங்களுக்கு நாலேட்ஜ கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வி அட் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்பிள். என்னன்னா பேசிக்ல இருந்து என்னன்னா ஷேர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆப்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஆப்ஷனுக்கு வந்துட்ட பிறகு கூட நிறைய பேர் சொல்றதுனால ஆப்ஷன் புரியவே மாட்டுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அந்த மாரி பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணணும், சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன எல்லாமே சொல்லி தரும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர். இந்த 4 பிரான்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்கும். பெங்களூர்ல ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். இந்த மண்டே உங்களால வர முடியாது. மண்டே டூ ஃப்ரைடே வர முடியாதுன்னா, உங்களுக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்கு. எவ்ரி சாட்டர்டேவும் கிளாஸஸ் இருக்கு. அதில நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல 4 பிரான்ச்சஸும் வர முடியலன்னா, நீங்க தாராளமா ஆன்லைன் கிளாஸஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கத்துக் குடுத்துருவாங்க. வேணா சைடுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துருவாங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஐபி க்ளோஸ் பண்ணலாமான்னா, நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஹிஸ்டரியே காமிச்சுட்டேன். மார்க்கெட் எப்பப்போ ஒரு கரெக்ஷன் வருதோ, எப்ப மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, பவுன்ஸ் ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் குடுத்துருக்கு. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதே மாரி நான் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது வெறும் ஒரு வியூ தான் குடுத்துருக்கேன். அதனால உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு உங்களுக்கும் ஃபீஸிபிளா இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.